இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் மகேஷ் ப்ரோ, வாங்க 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 வாங்க. பிரிஞ்சி சூப்பரா இருக்கு, கப்புடு சாப்பிடுங்க வாங்க. நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? இல்ல அஞ்சலி, ஒரு முக்கியமான விஷயமா. ஓ, இப்போ வக்கீல வச்சு மிரட்டு போறியா என்ன? என்ன என் மேல கேஸ் போட போறியா? அப்படியெல்லாம் பண்ணா நான் உன் கூட சேர்ந்து வந்து வாழ வந்துருவனா என்ன? இல்ல அஞ்சலி, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மரியாதையா வெளியே போ. நான் உன் கூட சண்டை போடவோ இல்ல உன்னை கொடுமைப்படுத்தவோ இங்க வரல. நான் என் வாழ்க்கையில நிறைய தப்பு செஞ்சிருக்கேன். அந்த தப்பெல்லாம் என்னால முடிஞ்சதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு பெரிய தப்பு. அர்ஜுன், இங்க வா. நீ கூட வர்றதுக்கு தயங்குறல்ல? நான் உனக்கு இதுவரை பண்ண துரோகத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிரு. ஆனா நான் உன்னோட சொத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டு நான் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த சொத்தை நான் எவ்வளவு உரிமை கொண்டாடினாலும், அதுல எவ்வளவுதான் என்னோட உழைப்பு இருந்தாலும், அது என்னோட அடையாளமே இல்லை. அதான் அந்த சொத்தை திரும்பவும் அர்ஜுன் கிட்டே ஒப்படைச்சிட்டு மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். திரும்பவும் சொல்றேன், என்ன மன்னிச்சிரு. நான் மன்னிக்கிற தப்பெல்லாம் செய்யல. நான் உனக்கு பண்ணது துரோகம், கொடுமை. ஆனா இப்ப நான் திருந்திட்டேன். மனசார நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். லாயர் சார், சொல்லுங்க. போங்க. மேடம், இவர் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையும் டாக்குமெண்டா மொத்தத்தையும் பண்ணிட்டாரு. ₹1 கூட இல்லாம எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு. இனி இந்த சொத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இனிமே இது உன்னோட பொறுப்பு. இந்த நிமிஷத்துல இருந்து என் வேர்வையில எனக்காக நானே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறேன். அஞ்சலி, இவ்வளவு நேரமும் நான் பேசுறத அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன்.